ஹாய்! இது எங்கள் அப்பா ஒரு திருவிழாவுக்கு நான் வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு போய் 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 வருஷம் போயிடுவோம் இல்லையா? அதனால் வருஷம் தவறாமல் அப்பா ஒரு திருவிழா. என்ன தான் சொல்லுங்கள், நம்ம ஹஸ்பண்டோட ஊர் திருவிழாவுக்கு நம்ம குலதெய்வம் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து இத்தனை வருஷமாக நம்ம அப்பா ஊர் திருவிழாவுக்கு தான் போய் சின்ன வயசுலேருந்து விளையாண்டு செஞ்சு இருந்திருப்போம். அதே மாதிரி வருஷம் நானும் கூப்பிட்ட உடனே ஓடிடுவேன். பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு இந்த வருஷம் போய் காமிக்கணுங்கிறதுக்காகவே போயிருந்தேன். குழந்தைங்களும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். வெள்ளி சனி 2 நாள் ஸ்டே பண்ணி கோயில்லையே தங்கி நல்லா அவ்வளோ க்ரௌடு இருக்கும். நல்லா என்ஜாய் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் அங்கே போனது, விளையாண்டது, பலூன் வாங்கினது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுன்னு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? அப்படியே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா வெயில் தாங்க. என்ன தான் மேக்கப் பண்ணிட்டு போனாலும் 10 நிமிஷத்தில் இந்த வெயிலுக்கு எப்படி இருந்தேன் பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் எல்லாத்தையும் நல்லா ரிலேட்டிவ் நிறையா பேர் வந்திருக்காங்க இல்லையா? அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 நாள் சாப்பிட்டு ஹாப்பியாக அந்த கிராமத்தில் விளையாண்டுட்டு வர்றது ஒரு சந்தோஷம் தானே. எல்லார் கூடயும் சிரித்து பேசி விளாண்டுட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அதுக்கு கீழே நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வெயிலுக்கு நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் வேறு அங்கேருந்து அப்பா வீட்டிலேருந்து நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா? அதை வச்சு பிள்ளைங்க ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு கல் இருந்துச்சுங்க. இந்த கல்லை தூக்குனா பொண்ணு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கல் இருந்துச்சு. அதை பசங்க தூக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு என்ஜாயாக எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா போச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பையன் தூக்குனான். யாராலையுமே தூக்க முடியல. இப்போ உள்ள பசங்களால் யாராலையும் தூக்க முடியல. அந்த பையன் நல்லபடியாக தூக்கியிருந்தான். அது எல்லாருமே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. பரவாயில்ல தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல. சில பசங்களை போங்கடான்னு சொன்னால் கூட பயப்படுறாங்க, போகவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு வழியாக அந்த கேம் விளாண்டு முடித்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஆடு வெட்டுவாங்க இல்லையா? அந்த சமையலெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியேவும் அங்கேருந்து 2 நாள் ஸ்டே பண்ணுறதுனால பக்கத்தில் எங்கள் அப்பாவோட அம்மாவுக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்துலேயேவும் கொஞ்சம் வாக் பண்ணுற தூரம் தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது எங்கள் அப்பாவோட அம்மாவுக்குன்னு கோயில் கட்டி வருஷம் இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாமே இந்த கோயிலில் பொங்கல் வைப்பாங்க. அதிலே போட்டிருக்கோம். சொல்லப்போனால் எங்கள் அப்பாவோட அம்மாவோட பேரை தான் எனக்கு வச்சுருக்காங்க. அண்ணாமலை அம்மாள் அப்படிங்கிற பேர் தான் எனக்கு இருக்குது. அந்த இதுலேயும் படித்து பார்த்திங்கன்னா தெரியும். அதில் அண்ணாமலை அம்மாள் தான் போட்டிருக்கோம். அதனால் தவறாமல் எங்களோட பாட்டியை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவேன். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லோரும் சேர்ந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலை. எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? இப்போல்லாம் யாருங்க அப்படி பண்ணுறா? சரின்னு ஒரு பார்வையை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த கிராமத்தை அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதுவும் வெயில் தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. நல்லா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.